guys, நான் உங்கள் 360 கேமர் வழக்கம் போல ஒரு மொக்கையான இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துட்டேன். இத்தனை நாள் ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் வீடியோ போடல. ஆனால் இதோட வீடியோ வந்துடும். தலைவரை இவர் ஏமாத்துறாரு பிள்ளை விடுறாரு. இத்தனை நாளாக வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருந்தாரு. டேய் போடா Free Fire India is set. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தம்பி கூட விளையாட போகிறோம். ஆனால் அதை புது கண்டென்ட் இதோட இந்த கரடி தம்பி கூட டெய்லி பண்ணால் அவ்வளோதான் பெஸ்ட்டு ஃபார்வர்ட் கண்டென்ட். ஓகே, இப்போ பாருங்க, கரடி தம்பி ஓடுறான். ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காங்க கரடி தம்பியானது நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இங்கே லைட்லாம் போடுறானுங்க. Battle Royale. Battle in style. Enemy spot. டிரைவர் தம்பி கொஞ்சம் பத்திரமா நம்ம எங்கே இறங்க போகிறோம்? ஃபேக்ட்ரி அந்த தைரியத்தில் பார்ப்பீங்க. இதோட ரெகுலராக வீடியோ வரேன்னா சொல்ல மாட்டேங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டேன், ஆனால் போட மாட்டேன். ஏன் போடுவேன், இதோட வரும். எனக்கு சனி ஞாயிறு மட்டும்தான். இதோட திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இது வராது. ஸ்கூல் இருக்க முடியாது, அதனால் 2 நாள் விட்டு வரும். நாளைக்கும் வீட்டுக்கு வரேன். நான் ஒரு ஃபிஸ்டி கிங்க்ன்றது இந்த நேரத்தில் நான் காமிக்க போகிறேன். எங்க கன் எடுக்கலாங்க. கன்று எடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு கொல்ல போகிறேன். பாடுறா வந்துட்டான். கேஜிஎஃப் பிஜிஎம்லாம் போட முடியாது. காப்பி ஸ்டைக் எங்கே அடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் கன்னை வந்து புல்லோட்டை வச்சுக்கினே நான் அடிக்கலை. மை மிஸ்டேக் தான். நம்ம டீமாக ரிவே பண்ணுவாரா பார்க்கலாம். இது இல்லாமல் எங்கள் பிரதரும் கரடி தம்பியும் செத்துட்டாரு. தம்பின்றதுக்காக பிரதர் கரடி தம்பி செத்துட்டாருப்பா. செத்துட்டாரு. நிறையா பண்ணி விட்டாங்க. இப்போ எப்படி ப்ரோ அப்படிலாம் கேட்டீங்கன்னா Head there. அதனால இறங்குறேன். ஓகேங்க. Resources here. அடிக்கிறீங்களா? பீஜம் வருது. யாருக்கு பிஜிஎம்மே பப்ஜிங்க. பீஜம் வருது. யாருக்கு போடுறீங்க பிஜிஎம்? எனக்கு போடல. எப்படி இருக்கு? யாரா நீ? இங்க கேப்டன் மில்லர்னு யாரோ வந்திருக்காங்க. இங்கே லியோதாஸோட தம்பியா இருப்போம். லியோதாஸ் தம்பிலாம் இல்ல. பின்னாடி போடா அச்சுக்கிட்டு கொண்டு போறான். கொஞ்சம் டேஞ்சரான ஆள் மாதிரி தான் தெரியுது. ஏய் யாரா நீ? நான் தான் கேப்டன் மில்லர் சொன்னா கேப்டன் மில்லர் தலைவிடுற தெரிஞ்சவன் தான் கேப்டன் மில்லர். அப்பயே முடிச்சுட்டோம். நீ புற திரும்ப வந்த கேப்டன் மில்லர் தெரியுமா? டேய் என்ன சொல்கிற? இருறா, உன் ஸ்டோரி எடுத்து போட்டாதான்டா தெரியும். தலைவிடுறா ஸ்டோரி நீலாம் போடக்கூடாது. சொல்கிற நீ யார்றா? நான் பார்த்து எவரும் கட்டிங்க ஆடம் தாஸ். ஏய் ஃபஸ்ட்டு அது கேப்டன் மில்லர் எவன்னு கண்டுபிடுறா. அதுக்கப்புறமா ஆடம் தாஸ் அப்படி வச்சுக்கோ, எது வேணா வச்சுக்கோ. டிராகன் ஒய்க்கில போட்டுனே எடுத்துட்டேன். ஓகே கைஸ், வந்துட்டோம். என் பேட்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? யாரெல்லாம் விட்டுறாங்க. இங்க எனக்கு டவுட்டு, இந்த கேப்டன் மில்லர் யாரு? இந்த புதுசாக பெருஸ் படத்தில் லியோதாஸுக்கு எதிராக ஒரு கேப்டன் மில்லர் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம கூட கரடி தம்பின்னு ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம 3 பேர். கரடி தம்பி வந்து அவ்வளோ வீடியோஸில் வரமாட்டான்.
அது மன்னிச்சுக்குங்க. ஏன்னா கரடி தம்பி அவ்வளோ வியூஸில் வரமாட்டான். கரடி தம்பி இங்கே கரடி தம்பிக்கும் நம்மளுக்கும் 1v1 போட்டு பார்க்கலாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்குமா இருக்காதானே. கரடி தம்பி விசஸ் தினேஷ் 360 கேமர்ரா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம பேசுகிற கரடி தம்பி இந்த வியூவிலேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கரடி தம்பி. சரிங்க, நம்மளை எங்கேருந்தோ அடிக்கிறானுங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1v1 போட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ 1v1 அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட் கமெண்ட் வரவங்கலாம் போய் முன்னாடி சொன்னேன், பண்ணல. அதனால இந்த கமெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன மேலே குத்திக்கிச்சு பாடி குரோவால் உயர்லாம் என்ன ஆகிட்டு இருக்கோம். நான் ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மாலாம் நோட்டக்கூடாது. நான் யாருக்கு என்ன பாக்குறேன். கரடி தம்பி தான் கொஞ்சம் ரகரான கரடி தம்பி. நான் சாப்பிட்டான கரடி நினைக்காது, கொஞ்சம் ரகரான கரடி. நீங்கள் டிராகனும் ஒய்யை வச்சிங்க என்ன பண்ணணுமா? லூட் பாக்ஸ் மார்க் வாய்ஸ் எப்பவும் பெல்லாக இருக்குது. இதில் எங்கே மைக் பண்ணுங்க. ஹலோ கேக்குதா? ஒன்று கேட்கும். ஓகே கேரக்டர் போட்டான்டா. என்ன கேரக்டர்? போட்டு அடிக்கிறோம். ஐயோ என்னடா இல்லையா? குரோவால் இல்லைங்க. ஐயோயோ நான் என்ன பண்ணுறது ப்ரோ? இந்த குரோவால் இருந்தாச்சா தெரியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா குரோவால் இருந்தாச்சும் தெரியும். நான் சும்மா ஒரு சேஃப்டிக்கு வந்து இது பண்ணேன். என் டீம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன மாரி யாருன்னா பைத்தியம் மாரி யோசிப்பாங்களா? குரோசாவை எடுத்துக்கிட்டு டிராகனை வைய கீழே போட்டுவான்ட்டேன். ஏன்னா எனக்கு டிராகன் ஒய் அவ்வளோ பிடிக்காது கைஸ். நான் குரோசா வெரியன். இல்லை யாருங்க அது? யார் ரசாடி பார்த்தீங்களா? உள்ளே போயிட்டு அடிக்காங்க. எனக்கு 2 தமிழ் பிளேயர் சொல்லலாம். கரடி தம்பி செத்துட்டான்டே. என்னடா என்னையும் அடிக்கிறானுங்க? எங்கேருந்து அடிக்கிறான்? இவங்கெல்லாம் இப்போ விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கே இருக்கான்? ஸ்ட்ரைட்டாக ஒருத்தன் இருக்கான், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான். ஸ்ட்ரைட்டாக ஒருத்தன் இருக்கான், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான். 3வது ஆள்கிட்ட தான் இருக்கான். அதெல்லாம் இங்கேயோ இருக்கான். நம்ம ஜோனுக்கு போயிடலாமா? ஐயோ சூப்பர் காளானை வந்து பிடிக்கலங்க. காளானை பிடிச்சிட்டு போகணும். காளான் ஓரியன் வரோம்ல நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கேப்டன் மில்லர் கேரக்டர் பார்த்தீங்களா? அழகுங்க. நம்ம ஆடம் தாஸ் எப்படி ஆடம் தாஸ்ன்னு பேர் வச்சோம், கேப்டன் மில்லர்னு வச்சுக்கோங்க. சொல்லி அதுக்கு ஆடம் தாஸ்ன்னு நான் வச்ச பேர். இது இவங்களே யாரும் வச்ச பேர். ஆனால் இது யாரும் ஒன்றும் ஐடியாவே இல்லை. நிச்சயமாக ஆடம் தாஸோட கடையில் அது வரும். உங்களுக்கு ஒன்றும் ஐடியா திடீர்னு வந்துட்டாருன்னு நினச்சிங்கன்னா ஆடம் தாஸோட கடை பொறுமையாக வரும். நான் ஸ்கிரிப்ட் இன்னும் கூட எழுதிட்டு தலை விட்றா செத்துட்டீங்க. டேய் ஆடம் அவனை பார்த்து கற்றுக்கடா. இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுண்டா. போயிட்டுருக்கீங்க என்ன கதை? நீ தாண்டா எல்லாருக்கும் கல்ல புள்ள கல்ல புள்ள எல்லா புள்ளையும் நீ தாண்டா. சரிங்க, நம்ம டீம்மேட்டையும் வந்து ரியா பண்ணி விட்டாங்க. நான் எங்கே இறங்குவேன்னு பார்த்தீங்கன்னா பீக்கு தான் இறங்கணும். பீக் டாப்பில் இறங்கிடலாமா? பீக் டாப்பில் இறங்கிருப்பாருங்க. பீக் டாப்லேயே 2 பேர் இருக்கானுங்களா? ஓ என்ன பண்ணுறது? சரி போவோம். அடிப்பானுங்க. கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎம்பிலாம் ரீலோட் பண்ணுறேன். அவன் சுற்றி நீ வந்து ஏறிடுவான். உனக்கு ஹெட்ஷாட்டில் ஊந்துடும். ஆனால் சாக மாட்டான். இவனுக்கு செம்ம வெளியாகும். 200 டேமேஜ் கொடுத்துட்டேன். அவனுக்கு மாதம் ஸ்பெஷலாக 230 உயிர் இருக்குமான்னு தெரில. இப்போதைக்கு இவங்கள தான் ஃப்ரீட் அவுட் பார்த்தாகணும். கரடி தம்பி கரடி தம்பி கரடி தம்பிடா போயாச்சு கூடி கரடி தம்பி இன்னும் அந்த நம்ம டீமில் 2 ஜோக்கு தம்பிங்க.
நான் ஜோக்கர் தம்பி கேமிங் சொல்லுவாருங்க. ஜோக்கர்ஸ் அவங்கெல்லாம் சர்க்கஸில் தான் இருக்கணும். இங்கேயும் இருக்காங்க சர்க்கஸ். போடிச்சிருப்பாங்க. இங்கே ரிவே பண்ணுறதுக்கு சான்ஸ் சுத்தமாக இல்லை. இங்கே ஏழ்ற சனி இல்லை. அவர் மேலே எகிரி குச்சி போயிடலாம். கரடி தம்பி சொன்னால் கேட்க மாட்டாங்க. இங்கே அலாக்கு கேப்டன் மில்லரும் அலாக்கு, கரடி தம்பியும் அலாக்கு. இங்கே குரோவர் போட்டு வச்சிட்டாங்க. தூப்படுற எனிமி தளபதி பார்த்து செத்துட்டாங்களா? இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லைடா. நம்மளே ஒரு பேசாம ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஓகே, பூயா அடிக்க வேண்டிய மேட்சுங்க. பூயா அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை கரடி தம்பி யார் இருக்கால. ஆனால் போய் அடிப்போமான்னு தான் தெரியாது. அடிச்சிடவும் நம்பிக்கை இருக்குது. என்ன விட அடிக்க மாட்டேங்குன்னு நம்பிக்கை இருக்குது. கைது நான் அடிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். அடிச்சிடலாம். கரடி தம்பிட்டு ஏழ்ற சனி அடி வாங்குற மாதிரி இல்லை. மேலே ஒருத்தர் இருக்காண்டா. அதே பார்க்காம கரடி தம்பி யார் ஓட்டாண்டாடு. கரடி தம்பி வேணாம் சித்தாது. அந்த லான்ச்சரை வச்சு அடிக்கலாங்க. இது லான்ச்சராகவும் மாற்ற முடியுமா? மெர்க்கிட் போடு. என்னோட